அம்மாடி சீரியல் ஆர்டிஸ்ட், நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய்னு நம்மோட முன்னோர்கள் ஒரு வார்த்தைக்காக மட்டும் அதை சொல்லல, அதுதான் ரியாலிட்டியுமே கூட. உங்க வீட்டுல கரண்ட் பில்லு எகிரிடுச்சு, சாமானிய மக்களுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி உன்னை நீயே சாமானிய மக்கள்னு சொல்லி புகழ்ந்து புழுத்திய தருணம் அது. சரி, ஓகே, நீ சொன்ன எந்த சாமானிய மக்கள் உங்ககிட்ட புலம்புனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சாமானிய மக்கள் பிரச்சனையை பத்தி நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் உன்னோட பிரச்சனைக்கு நான் வரேன். இந்த இஷ்யூவை நீ பேசி போட்ட, ஓகே, அது எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்து அதுக்கான ஆக்ஷன் எடுத்து உனக்கு கால் பண்ணாங்க. கால் அட்டன் பண்ணி உங்க அட்ரஸ் கொடுங்க, அந்த டீடைல்ஸ் கொடுங்க, நாங்க பாக்குறோம்னு சொன்னாங்க. நீயுமே அந்த வீடியோல பேசினே தவிர இவ்வளவு வந்திருக்குன்னு அந்த ப்ரூவ் பண்ணி காமிக்கல. நீ எதுக்காக அது பேசணும்? உன்னோட ட்ரெண்டிங்காக பேசுனியா, இல்ல இப்போதைக்கு எனக்கு சீரியல் வாய்ப்பு எதுவும் இல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு நான் ட்ரெண்டிங் ஆனோட எனக்கு சீரியல் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைச்சு பேசுனியான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா உன்னோட சுயநலத்துக்காக ஒரு பொய்யான ஒரு அவதூறை பரப்பிட்டு போயிட்ட. கால் பண்ணி கேட்டாங்கல்ல, நீ உண்மையிலே உனக்கு கரண்ட் பில் நாங்க எதுவுமே யூஸ் பண்ணல, இந்த அளவுக்கு கரண்ட் பில் வர்ற அளவுக்கு எங்களுக்கு யூசேஜ் எதுவும் கிடையாது அப்படின்னா, இப்ப நாங்களாம் இருக்கோம்னா எங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா இப்படி ஒரு கால் வந்தா நாங்க அதுக்கான ப்ரூஃப்லாம் காமிச்சு எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்ணுவோம். உன்னை கால் பண்ணி கேட்டாங்கன்னா அது சொல்றேன்னு காலை கட் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கிற. இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? நீ யாரை பத்தி வேணா குறை சொல்லு. இந்த ஆட்சியில தப்பு நடந்தா யாரு வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதுக்கான செயல்பாடுகள் என்னவோ அதை அவங்க திரும்ப நமக்கு பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் தாவேகா ஆட்சி. நீ பாட்டுக்கு போற போக்குல நீ யாருக்கிட்ட காசை வாங்கி பேசுறியோ இல்ல எதுக்காக பேசுனியோ எங்களுக்கு தெரியாது, பேசிட்டு போயிட்ட. ப்ரூவ் பண்ணணும்ல, அதை ப்ரூவ் பண்ணாம நீ பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு இப்போ கேட்கும் போது காலை கட் பண்ணிட்டு ஓடிட்டேன்னா, இது மாதிரி எதுக்கு அவதூறு பரப்புறீங்க தாவேகா மேல? உங்களுக்கு உங்களோட பொழப்புக்காக உங்களோட ஃபேம்காக உங்களுக்கு தாவேகா ஆட்சி தான் கிடைச்சதா? வேற எதனா பண்ணுங்க. இந்த மாதிரி பொய்யான அவதூறுகளை பரப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தொழிலுக்கு தான் அது அசிங்கம். நீங்க எதை நினைச்சு போட்டீங்க? இப்ப உண்மை வெளியே வந்துருச்சா? உங்களை எல்லாரும் கேவலமா பேசுறாங்களே, உங்களுக்கு காதுல விழுதா? உண்மை என்னவோ அதை மட்டும் பேசுங்க. யாரா இருந்தாலுமே சரி, தப்புன்னா கேளுங்க, அதுக்கு யார் வேணா கேட்கலாம், எல்லாருக்குமே அந்த ரைட்ஸ் இருக்கு. ஆனா தவறான ஒரு அவதூறை பரப்புறது ரொம்ப தப்பு. இதுக்கு ஒரு விளக்க வீடியோ போடுறேன்னு சொல்லிக்கிட்டு வீடியோ மூலியமெல்லாம் வந்துடாது, புரியுதா?